Have a nice day. Today's class we are going to see term 2. Unit 2 measurement. In this unit we are going to see fill in the blanks. That is your first term letter. Okay. So now look at the board. Fill in the blanks. Our first question is 250 milliliter plus of liter equal to 3 by 4 liter. In answer எப்படி வந்தது? So look at the verification. Half liter means what ma? 500 milliliter. Okay. நமக்கு இன்னொரு நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 250 milliliter. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. Okay. So you add these two numbers. So நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 750 milliliter. 750 milliliter நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 3 by 4 liter னு எழுதலாம். So our answer is 3 by 4 liter. Clear ma? Next 150 kilogram 200 gram plus 55 kilogram 750 gram. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 205 kilogram 950 gram. இது எப்படி வந்தது? So look here. kilogram gram நம்ம யூனிட்ஸ் தனியா ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். and நமக்கு கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ஸையும் எழுதியாச்சு நம்மளுடைய வேல்யூஸ். So இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 0 plus 0 0 0 plus 5 5 2 plus 7 9. Okay. Next 0 plus 5 5 5 plus 5 0. Sorry, 5 plus 5 10. So 10 க்கு இங்க 0 போட்டுருவோம். Remainder 1 மேல. Okay. So here 1 plus 1 2. So we get the answer is 205 kilogram 750 grams. Okay. Next third sum. 20 liter minus 1 liter 500 milliliter equal to 18 liter 500 milliliter. இந்த ஆன்சர் எப்படி வந்தது? சோ நம்ம இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா இந்த ஆன்சர் வரும். சோ அத வெரிஃபிகேஷன் நம்ம பார்த்துப்போம். ஓகே. சோ இப்போ நம்ம லிட்டர் மில்லிலிட்டர் எழுதியாச்சு. 20 லிட்டர் சொல்லிட்டாங்க. அப்ப மில்லிலிட்டர்ல எதுவுமே இல்லன்றதால நான் ஜீரோஸ் போட்டுட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் 1 லிட்டர். சோ 0 க்கு மேல 1 எழுதிக்கோங்க. மில்லிலிட்டர் நம்ம லிட்டர்ல 3 0 போட்டுட்டால 500 அப்படியே இருக்கு. ஸ்டேட்ஸ்டா பிளேஸ் வேல்யூ மேல பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. Next we subtract this. 0 subtract 0 0. Again 0 subtract 0 0. Next 0 ல 5 subtract பண்ண முடியாது. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருந்து borrow ஆனா இங்க இருக்க நம்பர் நமக்கு எப்படி இருக்கு? 0 ஆ தான் இருக்கு. சோ அந்த 2 ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? borrow வாங்க போறோம். சோ 2 வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? 1 ஆ சேஞ்ச் ஆயிடும். இந்த 0 10 ஆயிடும். இப்போ இங்க இருந்து இங்க borrow வாங்கும்போது இங்க 10 ஆயிடும், இங்க 9 ஆயிடும். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். Next 10 subtract 5 5 9 subtract 1 8. இங்க 1 இருக்கு, அப்படியே டிவைட் பண்ணிக்கோ. ஓகே. சோ நம்மளுடைய ஆன்சர் 18 liter 500 milliliter. Clear students? Next fourth question. 450 milliliter into 5. அதாவது மல்டிபிள் பண்ண போறோம். இதனால 5 டேபிளால. சோ look here. 450 நம்ம அப்படியே எழுதியாச்சு மில்லிலிட்டரா. and then 5 ஆல தான் நம்ம மல்டிபிள் பண்ண சொல்லிருக்காங்க. சோ 5 into 0 0. 5 5s are 25 to 5 போடணும். 2 மேல எடுத்து போட்டுக்கோ. 5 4s are 20. 20 plus 2 22. சோ நமக்கு இங்க மில்லிலிட்டர்ல கேட்டிருக்கிறதுனால நம்ம இத பிரிச்சு எழுதணும். சோ இத அப்படியே எழுத கூடாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இத 1000 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும். சோ 1000 க்கு எத்தனை zeros இருக்கு? 3 zeros இருக்கு. அப்போ இங்க நம்ம 4 டிஜிட் நம்பர்ல பேக் டு ஃப்ரண்ட்ல 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சனா 2.250 ன்னு வரும். ஓகே. சோ பாயிண்ட்க்கு பிஃபோரா இருக்கிறது லிட்டர், பாயிண்ட்க்கு ஆஃப்டரா இருக்கிறது மில்லிலிட்டர். ஓகே. அப்போ நம்ம ஆன்சர் என்னது? 2 liter 250 milliliter. Clear students? Next fifth one. 50 kilogram divide 100 gram equal to 500 gram நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அது எப்படின்னு பாருங்க. நமக்கு 1 kilogram வந்து என்ன வரும்? 1000 grams. இதெல்லாம் சேர்ந்தா 1 kilogram. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற கிலோகிராம் பாருங்க 50. So 50 kilogram நமக்கு என்ன வரும்? 50,000 grams வரும். ஏன் இங்க நம்ம இந்த மாதிரி மாத்துறோம்னா நம்ம டிவிஷன்ல கிராம் இருக்கு. அப்ப நம்ம சேம் யூனிட் இருந்தா தான் டிவைட் பண்ண முடியும். அதுக்காக தான் இத கன்வர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ 50 கிராம் இப்போ என்ன பண்ணலாம்? 100 ஆல டிவைட் பண்ணலாம். 100 கிராம் தானே. சோ 100 க்கு இருக்க 2 0, அதாவது 1 ஸ்பேஸ் இருக்கட்டும், 10 ஸ்பேஸ் இருக்கிற 2 zeros. அதே போல 50,000 ல இருக்கிற 1 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் இருக்கிற 2 zeros கேன்சல் ஆயிடும். ஓகே. சேம் பிளேஸ்ல இருக்கறத கேன்சல் பண்ணனும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 500 இருக்கு. அப்போ 500 gram. இங்க பாத்தீங்கன்னா 500 gram நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? Now our second row letter, true or false. Our first question is Pugalenji ate 100 gram of nuts which is equal to 0.1 kg.
because 1 kg equal to 1000 gram. இது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் என்ன kg ல கொடுத்திருக்காங்க. ஆனா probability சாப்பிடுறது கிராம்ல. சோ நம்ம kg க்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணனும்? 100 1000 ஆல டிவைட் பண்ணனும். சோ 20 to 20 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப 1/10 வரும். இந்த 1/10 நம்ம கன்வர்ட் பண்ணா 0.1 gram வரும். நம்மளுடைய ஆன்சரும் 0.1 gram தான். So it is true. Okay. Next second question. Medium bath 250 milligram of buttermilk which is equal to 2.5 liter. அதாவது மீடியம் 100% buttermilk வாங்கிருக்காங்க. எப்படின்னா 250 milligram. ஓகே, இது வந்து 2.5 லிட்டருக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. சோ அதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பாத்துருவோம். ஆல்ரெடி அந்த ஃபால்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இது கரெக்ட்டா நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, 250 மில்லிகிராம் தான் நம்மளுடைய क्वेश्चन. அதாவது அமீனா வாங்கியிருக்கிற பட்டர் மில்க் உடைய weight. ஓகே, நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 liter equal to 1000 milliliter ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ அப்ப கொடுத்திருக்கிற மில்லிலிட்டரை 1000 ஆல டிவைட் பண்ண போறோம். So 10 க்கு 10 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 25/100. இந்த 25/100 நம்ம டெசிமலா எப்படி மாத்தலாம் அப்படினா 1000 க்கு 100 க்கு 2 zeros இருக்கு. அந்த 2 zeros வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூமரேட்டர்ல கொண்டு போய் பாயிண்ட் வைக்க போறோம். எப்படினா இங்க 2 zeros இருக்குதுனால நியூமரேட்டர்ல 2 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்பனா 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வெச்சிட்டோம்னா 0.25 லிட்டர்னு வரும். பட் நம்மளுடைய क्वेश्चन என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, 2.5 லிட்டர்னு இருக்கு. So it is false. Okay, next Karkuruli's bag 1 kilogram 250 gram and Pongoli's bag 2 kilogram 750 gram. Then the total weight of their bags 4 kg. அதாவது ரெண்டு கேர்ள் உடைய பேக் weight கொடுத்திருக்காங்க. இதோட டோட்டல் weight எவ்வளவுனா 4 kg வருதுன்னு சொல்றாங்க. It is true. அது எப்படி நம்ம பார்க்கலாம். இங்க நான் ரெண்டு வேல்யூவை எழுதிருக்கேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 0.0 0 கூட 0 ஆட் பண்ணா 0. ஓகே, நெக்ஸ்ட் 5 + 5 10 ரிமைண்டர் 1 இங்க. 7 + 2 9 9 + 1 10 ரிமைண்டர் 1 இங்க. ஓகே, சோ 2 1 1 இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணா 4. சோ நமக்கு கிராம் எல்லாம் இங்க 0 0 0 வந்துருச்சு. சோ நமக்கு கிலோகிராம்ல தான் 4 அப்படிங்கற ஆன்சர் இருக்கு. சோ நம்மளுடைய क्वेश्चनலயும் நம்மளுடைய ஆன்சர் என்ன 4 kilogram தான். So it is true. Okay, next Vanmadi bought 4 books each weighing 5 gram. அதாவது that means 500 gram. Okay, அதாவது வான்மதின்ற person வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா 4 books வாங்கிருக்காங்க. ஒவ்வொரு புக்குடைய weight-உம் 500 gram. Okay, next total weight of 4 book is 2 kg. இந்த total weight வந்து 2 kg சொல்றாங்க. அது கரெக்ட்டா இல்ல நம்ம செக் பண்ணிடுவோமா? சோ வான்மதி புக் வாங்குனாங்க பத்தியா, அந்த புக்கோடைய ஒவ்வொரு புக்கோடைய weight 500. சோ அந்த 500 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிலோகிராம் பண்ணனும்னா 1000 ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே, சோ 1000 ஆல டிவைட் பண்ணா இந்த 20 20 கேன்சல் ஆயிடும். 5/10 இருக்கும். இந்த 5/10 எப்படி டெசிமலா மாத்தறோம்னா 0.5 மாத்தலாம். ஓகே, நம்மளுடைய டோட்டல் புக் எவ்வளவு 4. சோ 4 ஆல மல்டிப்ளை பண்ணு. 4 5s are 20. So 0 remainder 2. 4 into 0 0. 0 plus 2 2. But 2.0 வருது. அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 0 விட்டுட்டோம்னா 2ன்றது கிலோகிராம்ல போய்டும். சோ நம்மளுடைய ஆன்சர் எப்படி வந்திருக்கு, நமக்கு கிராம்ல கிலோகிராம்ல வந்திருக்கு. So this is true. Okay students, next Gayatri bought 1 kg of birthday cake. Gayatri என்ற person 1 kg birthday cake வாங்கிருக்காங்க. Okay, next she shared 450 gram with her friends. இந்த 1 kg கேக்ல 450 grams வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ the weight of cake remaining is 650 gram. அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங்னா என்னது, மீதி மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்கிற கேக் எவ்வளவு சொல்லிருக்காங்க, 650 gram சொல்லிருக்காங்க. ஆனா இது ஃபால்ஸ். எப்படின்னு பார்க்கலாமா? சோ நமக்கு இங்க 1 kgன்றத நம்ம கிராமுக்கு கன்வர்ட் பண்ணிப்போம். 1 kg equal to 1000 gram. சோ அப்ப நான் 1000 ன்னு எழுதிட்டேன். நமக்கு எவ்வளவு வந்து அவ ஷேர் பண்ணிருக்கானா 450 grams வந்து ஷேர் பண்ணிருக்கா. சோ அத சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாருங்க 0 சப்ட்ராக்ட் 0 இங்க வந்து 0 ல 5 சப்ட்ராக்ட் ஆகுது. சோ borrow வாங்க போறோம். 1 வந்து இங்க borrow வாங்கினா 9 ஆயிடும். 9 that is 10 ஆயிடும். 10 ல அகைன் நாம borrow வாங்கும்போது இங்க 9 ஆயிடும், இங்க 10 ஆயிடும். இந்த borrow சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் 10 ல 5 சப்ட்ராக்ட் பண்ணா 5, 9 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 5. ஓகே, இங்க 0 வந்து வந்துரும். சோ அந்த 0 போடணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 650 கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, we find 550. So it is false. Clear students?
already we have 3 sums. Okay, we are going to do one by one. So listen, first one is 10 liter and 50 milliliter into milliliter. So 10 liter you 50 milliliter you milliliter के convert பண்ண போறோம். இந்த 50 milliliter நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த 10 liter மட்டும் நம்ம milliliter க்கு convert பண்ணிட்டு 50 கூட ஆட் பண்ணிக்கலாம். So listen, so 10 liter plus and நம்ம plus போட்டுக்கலாம் 50 milliliter. So we know that 1 liter equal to 1000 milliliter. So 10 into 1000. அப்ப 10 மட்டும் 1000 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 1 into 1 1. இங்க மொத்தமா 1 2 3 4 4 zeros இருக்குனா நான் 4 zeros போட்டுட்டேன். அப்போ 10 ஐயும் 1000 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 10000 plus here 50. Okay, so now 10,000 plus 50 we should add this. Okay, so நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 10,050. So we get the answer is 10,050 milliliter. Okay, next is second sum. 4 kilometer and 300 meter into meter. So நம்ம ஃபுல்லாவே எப்படி கன்வர்ட் பண்ண போறோம்னா மீட்டருக்கு கன்வர்ட் பண்ண போறோம். Okay, so அப்ப 4 kilometer plus 300 meter. 300 meter நம்ம எதுமே பண்ண வேண்டாம், அத அப்படியே பிரிண்ட் டவுன் பண்ணி நம்ம இங்க எழுதிக்கலாம். Okay, so 4 into 1000 because 1 kilometer equal to 1000 meter. So 4 into 1000 4000 plus 300. So 4000 and 300 நம்ம ஆட் பண்ணா 4300. So we get the answer is 4300 meter. Clear ma? Next 300 milligram into gram. So milligram gram க்கு convert பண்ண போறோம். So we know very well 1 gram equal to 1000 milligram. But இந்த milligram answer கொடுத்ததுனால நம்ம gram க்கு மாத்த போறோம். So அதனால 1000 ஆல நமக்கு டிவைட் பண்ண போறோம். Okay? So 300 by 1000 20 cancel பண்ணிடுங்க. Next 3 by 10 இருக்கு. So என்ன 10 இருக்கிறதுனால நம்மளுடைய answer is 0.3 grams. So இந்த மூணு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.